Hi friends, நான் ஷோபனா சாந்தகுமார். வெல்கம் டு ஷோபனாஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கு நான் ரிச் கேக் எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலான கல்யாண வீடுகளில் இந்த ரிச் கேக் கட்டாயமா இருக்கும். இந்த வெட்டிங் கேக்கை எப்படி நாங்க சிம்பிளா வீட்லயே செய்யலாம்னு சொல்லித்தான் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிச் கேக் ரெசிபியை ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இப்ப வாங்க நாங்க இந்த டேஸ்டியான ரிச் கேக்கை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரிச் கேக்கை செய்யும் போது சேர்க்குற சில பொருட்கள் எனக்கு கிடைக்கல. ஆனால் இன்றைக்கு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ரிக்வெஸ்ட்டுக்காக எனக்கு கிடைச்ச பொருட்களை வச்சு இந்த ரிச் கேக்கை ட்ரை பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்களும் வாங்க இந்த ரிச் கேக் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கணும்னு சொல்லி முதல்ல நாங்கள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிச் கேக் செய்யறதுக்கு தேவையான பெரும்பாலான பொருட்களையும் வாங்கி முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் இந்த பழங்களை ஊற விடுவோம். அதுக்காக நான் 200 கிராம் கிரான்பெரியும் அதோட ரேசின்ஸில் கோல்ட் கலரில் 200 கிராமும் ப்ரௌன் கலரில் 200 கிராமும் எடுத்திருக்கிறேன். அதோட 50 கிராம் ஆப்ரிகாட்டும் 200 கிராம் பேரிச்சம்பழமும் எடுத்திருக்கிறேன். இதோட 150 கிராம் முந்திரிய பருப்பும் எடுத்திருக்கிறேன். ஊர்ல பாத்தீங்கன்னா இதோட ஜிஞ்சர் பிரிசர்வும் பம்கின் பிரிசர்வும் அதோட சவுச்சவும் சேர்த்து கொள்ளுவாங்க. எங்களுக்கு அது கிடைக்காதனால நான் அது சேர்க்கல. அதோட நான் 100 கிராம் செரியும் 100 கிராம் டூட்டி ஃப்ரூட்டியும் அதோட இது பாத்தீங்கன்னு சொன்னா ஆரஞ்சு தோல்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுலயும் 100 கிராம் எடுத்திருக்கிறேன். இப்ப நான் எல்லா பழங்களையும் அதோட இந்த முந்திரியம் பருப்பையும் இவ்வாறு சின்ன சின்ன பீசஸா வெட்டி எடுத்திருக்கிறேன். இப்போ நாங்க இந்த பழங்கள் எல்லாம் இவ்வாறு ஒரு பவுல்ல சேர்த்துட்டு இதோட ஏற்கனவே நாங்க எடுத்து வச்சிருக்கிற ஆரஞ்சு தோலையும் அதோட டூட்டி ஃப்ரூட்டியையும் சேர்த்து கொள்ளுவோம். இந்த ரெண்டும் ஏற்கனவே வெட்டின மாதிரி இருக்கிறதால அதை திரும்பவும் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதோட நாங்க 200 ml ஆல்கஹாலும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இந்த பழங்களை ஆல்கஹாலோட சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காத்து போகாதபடி நல்லா டைட்டா மூடி வச்சிருங்க. அதோட ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் திரும்பவும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளுங்க. ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த பழங்களை 2 மாதம் 3 மாதம்னு சொல்லி ஊற வைப்பாங்க. எவ்வளவு நாளைக்கு நீங்க இந்த பழங்களை ஊற விடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரிச் கேக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும். ஆனா நான் இந்த பழங்களை 1 மாசம் தான் ஊற வச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த பழங்களெல்லாம் ஊற வச்சு 1 மாதம் ஆயிட்டுது. இப்போ நாங்கள் இந்த ரிச் கேக்கு செய்திருப்போம். அதுக்கு முதல்ல இவ்வாறு ஒரு கேக் பேனை எடுத்து அதில் இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை டபுளாக போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் இந்த கேக்கை கொஞ்சம் கூடுதலான நேரம் எங்களோட வளமையான கேக்கை விட கூடுதலான நேரம் பேக் பண்ண வேண்டி இருக்கும். அதால் இந்த பேப்பரை நாங்கள் டபுளாக போட்டுக்கொள்வோம். இப்போ பாருங்க, நாங்கள் இந்த ஆல்கஹால்ல ஊற வச்ச பழமெல்லாம் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாகவும் அதே நேரத்தில் நல்லா வாஷமாகவும் வந்திருக்குது. எனக்கு டைம் காணாததால நான் 1 மாதம் தான் இந்த பழங்களை ஊற வச்சு எடுத்திருக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே எப்போ உங்களுக்கு இந்த கேக் தேவைன்னு சொல்லி பிளான் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 2 மாதம் அல்லது 3 மாதம் ஊற வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதோட நான் 200 கிராம் ஸ்ட்ராபெரி ஜாமும் அதோட 50 கிராம் தேனும் எடுத்திருக்கிறேன்.
இப்போ இதோட நான் டேட் ஸ்ரப்பும் எடுத்திருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கோல்டன் ஸ்ரப் கிடைக்கும்னு சொன்னா நீங்க கோல்டன் ஸ்ரப்பும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த டேட் ஸ்ரப்ல 50 கிராம் எடுத்திருக்கிறேன். இப்போ இதோட நாங்க இந்த ரிச் கேக்கு தேவையான ஸ்பைசஸையும் எடுத்துக்கொள்ளுவோம். அதாவது கிராம்பு, ஏலக்காய், சாதிக்காய், அதோட கருவாப்பட்டை எல்லாத்துலயும் அரை டீஸ்பூனா எடுத்துக்கொள்ளுங்க. மொத்தமா 2 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். இப்போ நாங்க ஏற்கனவே இந்த ஆல்கஹால்ல ஊற வச்ச பழத்தோட ஜாம், டேட் ஸ்ரப், அதோட தேனையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இதோட நான் 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் எசன்ஸும் சேர்க்கிறேன். உங்கள்கிட்ட ரோஸ் எசன்ஸ் இருக்குன்னு சொன்னா அதுலயும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதோட நான் 2 பேக்கெட் வெனிலா சுகரும் சேர்க்கிறேன். இந்த வெனிலா சுகருக்கு பதிலாக நீங்க வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இல்லைன்னு சொன்னா வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த பழங்களை இவ்வாறு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இந்த ரிச் கேக் செய்யறதுக்காக நான் 8 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த முட்டைய மஞ்சள் கரு தனியாகவும் வெள்ளைக்கரு தனியாகவும் பிரிச்செடுத்து கொள்ளுவோம். இப்போ பாருங்க நாங்க இந்த வெள்ளைக்கருவை மஞ்சள் கருவை எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டோம். இப்போ முதல்ல நாங்க இந்த வெள்ளைக்கருவை பீட் பண்ணி எடுப்போம். இந்த வெள்ளைக்கருவை நீங்களும் இவ்வாறு ஒரு கிச்சனைட் மெஷினாலையும் பீட் பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னா எங்களோட சாதாரண ஹேண்ட் மிக்சராலையும் நாங்க இந்த வெள்ளைக்கருவை பீட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்க இந்த முட்டை வெள்ளைக்கரை நல்லா நுரையா நல்லா பீட் பண்ணப்பட்டு வந்திருக்குது. இந்த முட்டையை நான் கிட்டத்தட்ட 3 நிமிஷமா பீட் பண்ணி எடுத்திருக்கிறேன். நீங்களும் இவ்வாறு நல்லா பீட் பண்ணி கொள்ளுங்க. இந்த ரிச் கேக் செய்யறதுக்காக நாங்க பழங்கள், முட்டை எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி எடுத்துட்டோம். இப்ப நாங்க கடைசி ஸ்டெப்ஸுக்கு வந்திருக்கிறோம். அதாவது இந்த ரிச் கேக் செய்யறதுக்கு நான் 500 கிராம் பட்டரும் அதோட 400 கிராம் ப்ரௌன் சுகரும் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த பட்டரையும் ப்ரௌன் சுகரையும் நல்ல க்ரீம் ஆகும் வரையும் பீட் பண்ணி கொள்ளுங்க. உங்கள்ட்ட கிச்சனைட் மெஷின் இருக்குமென்னு சொன்னா நீங்க அதிலேயே இந்த பட்டரையும் சீனியையும் பீட் பண்ணி எடுங்க. ஏன்னு சொன்னா எனக்கு இந்த ஹேண்ட் மிக்சர்ல பீட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இப்போ நாங்க இதோட இந்த முட்டை மஞ்சள் கருவையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தொடர்ந்து பீட் பண்ணி கொள்ளுவோம். இந்த பட்டரை நீங்க பீட் பண்றதுக்கு ஒரு அரை மணித்தியாலத்துக்கு முதல் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளியில வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பீட் பண்றது இலகுவா இருக்கும். அதோட நீங்க இந்த ப்ரௌன் சுகரை பவுடர் பண்ணியும் சேர்க்கலாம். இப்ப பாருங்க எங்களுக்கு இந்த ஹேண்ட் மிக்சர்ல பீட் பண்றது கஷ்டமா இருக்கிறதால நான் இதை கிச்சனைட்டுக்கு மாத்தி கொள்றேன். இப்போ பாருங்க இந்த பட்டர், சீனி, முட்டையெல்லாம் பீட் பண்ணப்படுற டைம்ல நாங்க ட்ரை இன்கிரீடியன்ஸை சேர்த்துக்கொள்வோம். இந்த ரிச் கேக் செய்யறதுக்காக நான் 300 கிராம் ரவையும் அதோட 100 கிராம் பாதாம் பருப்பும் 50 கிராம் மாவும் அதோட நாங்க ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம். இந்த ரவையை நான் ஏற்கனவே 4 தொடக்கம் 5 நிமிஷம் வறுத்தெடுத்திருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இதோட நான் 100 கிராம் பாதாம் பருப்பை பவுடர் பண்ணி சேர்த்திருக்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க முந்திரியம் பருப்பையும் பவுடர் பண்ணி சேர்க்கலாம். இல்ல ஒருவேளை நீங்க பாதாம் பருப்பு, முந்திரியம் பருப்பு எதுவுமே சேர்க்கலன்னு சொன்னா அதுக்கு பதிலா 50 கிராம் ரவையை எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கொள்ளுங்க. இப்ப பாருங்க இந்த பட்டர், சீனி, முட்டையெல்லாம் சேர்ந்து நல்லா கிரீமியா பீட் பண்ணப்பட்டு வந்திருக்குது. இந்த நேரத்துல நாங்க ஏற்கனவே பீட் பண்ணி வச்சிருக்கிற முட்டை வெள்ளைக்கருவை இதோட சேர்த்துக்கொள்ளலாம். முட்டை வெள்ளைக்கருவை சேர்க்கும் போது நீங்க எல்லாத்தையும் ஒரே தரத்துல சேர்க்காம இவ்வாறு 2 அல்லது 3 தரத்துல சேர்த்து தொடர்ந்து பீட் பண்ணி கொள்ளுங்க.
இப்போ இதோட நாங்க ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ட்ரை இன்கிரீடியன்ஸையும் சேர்த்துக்கொள்ளுவோம். அதையும் இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ பாருங்க, இந்த முட்டை, சீனி, பட்டர் அதோட இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ்ட் ஆகி வந்திருக்குது. இப்போ இதோட நாங்க ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற பழக்கலவையையும் இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இந்த கேக் கலவையை திரும்பவும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நாங்க ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் ட்ரேல போட்டு எல்லா இடமும் ஒரே அளவுல வார மாதிரி சமப்படுத்தி கொள்ளுங்க. நான் இந்த கேக்கை பேக் பண்றதுக்காக ஏற்கனவே அவனை 150°C ப்ரீ ஹீட் பண்ண விட்டுருக்கிறேன். இப்ப பாருங்க, எங்கட அவன் ரெடியா இருக்குது. இப்ப நாங்க இந்த அவன்ல கேக்கை வைக்கும் போது அவன்ற கீழ்த்தட்டுல வைப்போம். வச்சுட்டு 1 மணித்தியாலமும் 40 நிமிஷமும் தொடர்ந்து பேக் பண்ண விடுவோம். பாருங்க, நாங்க அவன்ல கேக்க வச்சு 1 மணித்தியாலமும் 40 நிமிஷமும் ஆயிட்டுது. இப்ப நாங்க இந்த கேக்கை இறக்கி எடுப்போம். இறக்குறதுக்கு முதல் இவ்வாறு ஒரு குச்சியால குத்தி பாருங்க. குத்தி பார்த்து எந்த ஈரத்தன்மையும் இல்லைன்னு சொன்னா மட்டும் இந்த கேக்கை இறக்கி எடுங்க. இல்லாட்டிக்கு திரும்பவும் அவன்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் பேக் பண்ணி எடுங்க. இப்ப பாருங்க, எங்கட குச்சியில எந்த ஈரத்தன்மையும் இல்லாம நல்லா கிளீனா இருக்குது. இப்ப நாங்க இந்த கேக்கை இறக்கி எடுப்போம். இப்ப இந்த கேக்கை இவ்வாறு ஒரு வயர் ட்ரக்ல வச்சு நல்லா ஆற விடுங்க. இந்த கேக் நல்லா ஆறுனதும் இவ்வாறு ஒரு டூத்பிக்கால குத்தி விட்டுட்டு ஒரு 50 ml ஆல்கஹாலை இவ்வாறு ஒரு பிரஷ் மூலம் பூசிக்கொள்ளுங்க. இப்ப இந்த கேக்கை இவ்வாறு ஒரு மூடியால மூடி குறைஞ்சது ஒரு நாளைக்கு அப்படியே மூடி வையுங்க. இப்ப பாருங்க, இந்த ரிச் கேக் இந்த ஆல்கஹாலோட நல்லா ஊறி நல்லா வாசமாவும் அதே நேரத்துல நல்லா சாஃப்டாவும் வந்திருக்குது. இப்ப நாங்க இந்த ரிச் கேக்கை எப்படி பீசஸா கட் பண்ணி அதுக்கு மேலால ஐசிங் போட்டு பிறகு எப்படி பேப்பர்ல சுத்தி எடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நாங்க இந்த ரிச் கேக்கை இவ்வாறு நல்லா உதுத்தி கொள்வோம். சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டைம்ல இதோட ஜாம் சேர்ப்பாங்க. அவ்வாறு நீங்க ஜாம் சேர்த்தீங்கன்னா உங்களால அந்த ரிச் கேக்கை நீண்ட நாளைக்கு சர்வ் பண்ண முடியாது. இப்ப பாருங்க, இந்த ரிச் கேக்கை நாங்க நல்லா உதுத்தி எடுத்துட்டோம். திரும்பவும் ஒரு தடவை கையாலையும் பிணைஞ்சு கொள்வோம். இப்ப பாருங்க, இந்த ரிச் கேக்கை நாங்க நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டோம். இப்ப நாங்க இந்த ரிச் கேக்கை எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ரிச் கேக் செய்யறதுக்காக இந்த கட்டரை நான் ஸ்ரீலங்காவில இருந்தால் வாங்கி எடுத்திருக்கிறேன். நீங்க இப்படி ஒரு கட்டரை பயன்படுத்துறதால உங்களுக்கு எல்லா கேக்கும் ஒரே அளவுல ஒரே வெயிட்ல எடுக்கக்கூடியதா இருக்கும். இப்ப முதல்ல நாங்க இந்த ட்ரேல நாங்க ஏற்கனவே உதுத்தி வச்சிருக்கிற ரிச் கேக்கை போட்டு எல்லா இடமும் ஒரே அளவுல வர மாதிரி சமப்படுத்தி கொள்ளுவோம்.
இப்ப பாருங்க, நாங்க இந்த ரிச் கேக்கை இந்த ட்ரேல போட்டு எல்லா இடமும் ஒரே அளவுல வார மாதிரி நல்லா சமப்படுத்தி எடுத்திருக்கிறோம். இப்ப நாங்க இந்த கட்டரால இவ்வாறு ஒரு மார்க்கை வச்சுட்டு திரும்பவும் பீசஸா கட் பண்ணி கொள்ளுவோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த கட்டர் கிடைக்கலன்னு சொன்னா நீங்க சாதாரண சதுரமான ஒரு கேக் பேன்ல இந்த ரிச் கேக்கை நல்லா உதுத்திட்டு திரும்ப அதுல போட்டு நல்லா சமப்படுத்தி கொள்ளுங்க. சமப்படுத்திட்டு உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல நீங்க அதை வெட்டி கொள்ளலாம். இப்ப இந்த ரிச் கேக்கை இவ்வாறு நல்லா கையால அழுத்தி நல்லா ஷேப் பண்ணி கொள்ளுங்க. இப்ப பாருங்க, நாங்க இந்த ரிச் கேக் பீசஸ் எல்லாம் வடிவா ஷேப் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப நாங்க இதுக்கு மேல ஐசிங் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஐசிங் செய்யறதுக்காக நான் மாசி பென் தான் எடுத்திருக்கிறேன். இந்த மாசி பெண்ணை நான் கடையில தான் வாங்கியிருக்கிறேன். ஒருவேளை நீங்க வீட்டுல செய்யறதா இருந்தா பாதாம் பருப்பை வடிவா தோல் எல்லாம் நீக்கி எடுத்துட்டு அதோட பவுடர் சுகரையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கொள்ளுங்க. அரைக்கும் போது கொஞ்சம் பாதாம் எசன்ஸ் அல்லது பாதாம் எக்ஸ்ட்ராக்கும் சேர்த்துக்கொள்ளுங்க. சிலர் பாத்தீங்கன்னா இந்த மாசி பெண்ணை செய்யும் போது கொஞ்சம் முட்டை வெள்ளைக்கரு சேர்ப்பாங்க. அது கட்டாயம் இல்லை, நீங்க விருப்பம்னா சேர்க்கலாம், இல்ல சேர்க்காமலும் இதை அரைச்செடுத்து கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு பாதாம் பருப்பு கிடைக்கலன்னு சொன்னா அதுக்கு பதிலாக நீங்க முந்திரிய பருப்பும் சேர்த்து கொள்ளலாம். இப்ப பாருங்க, நாங்க ஏற்கனவே ரிச் கேக் வெட்டின அதே கட்டரால இந்த மாசி பெண்ணையும் இவ்வாறு பீசஸா வெட்டி கொள்ளுவோம். இப்ப நாங்க ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க ரிச் கேக் பீசஸுக்கு மேல இந்த மாசி பெண்ணை இவ்வாறு வச்சு விடுவோம். இந்த ஐசிங் கட்டாயம் இல்லை, நீங்க இந்த ஐசிங் இல்லாமலும் இந்த ரிச் கேக்கை சர்வ் பண்ணலாம். இப்ப பாருங்க, எங்களோட ரிச் கேக் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆயிட்டது. இந்த ரிச் கேக்கை நாங்க இப்படியே சர்வ் பண்ணலாம், இல்ல விருப்பம்னு சொன்னா இப்படி ஒரு பேப்பராலையும் கவர் பண்ணி கொள்ளலாம். இந்த பேப்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஸ்ரீலங்காவில இருந்து தான் வாங்கியிருக்கிறேன். இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லயும் 3 விதமான பேப்பர்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர், அதுக்கு மேல இவ்வாறு ஒரு கோல்ட் பேப்பர், அதுக்கு பிறகு அதை கவர் பண்றதுக்காக இன்னும் ஒரு பேப்பரும் வச்சிருக்காங்க. இப்ப வாங்க நாங்க இந்த பேப்பர்ஸ்ல எப்படி இந்த கேக்கை வச்சு சுத்தி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல நாங்க இந்த டிஷ்யூ பேப்பர்ல நாங்க ஏற்கனவே செய்த ரிச் கேக் பீஸை வச்சு கவர் பண்ணி கொள்ளுவோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்டா நாங்க இந்த டிஷ்யூ பேப்பர்ல வச்சு சுத்தி எடுத்துட்டோம். இப்ப இந்த பேப்பர்ல வச்சு கவர் பண்ணி கொள்ளுவோம். இந்த பேப்பர்ல கவர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கேக் பீஸ்ல இருக்கிற டிஷ்யூ பேப்பர் கலர்ற மாதிரி இருக்கும்னு சொன்னா இவ்வாறு ஒரு சின்ன பீஸ் செலோ டேப் ஒட்டி கொள்ளுங்க. இப்ப நாங்க இந்த 2வது பேப்பர்லையும் கவர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கடைசியா இந்த பேப்பர்ல வச்சு சுத்தி கொள்ளுவோம். ஸ்ரீலங்காவில் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் இந்த ரிச் கேக் போடுறதுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு டிசைன்ல பாக்ஸஸ் வருது. அந்த பாக்ஸ்ல நீங்க போடுறதா இருந்தா இப்ப இந்த கடைசியா சுத்துற பேப்பர் உங்களுக்கு தேவைப்படாது. 2வது பேப்பர்ல சுத்திட்டு அப்படியே நீங்க இந்த பாக்ஸ்ல போட்டுக்கொள்ளலாம். இப்ப பாருங்க, நாங்க இந்த 3 விதமான பேப்பர்லையும் சுத்தி முடிச்சிட்டோம். இப்ப கடைசியா நாங்க இவ்வாறு ஒரு பேப்பர் ரிப்பன்ல ஒரு போ வந்து போட்டுக்கொள்ளலாம். இப்ப பாருங்க, நாங்க செய்த ரிச் கேக் எவ்வளவு நீட்டாவும் எவ்வளவு வடிவாவும் வந்திருக்குன்னு சொல்லி இப்படியே நாங்க எல்லா கேக்ஸையும் கவர் பண்ணி எடுப்போம். இந்த ரிச் கேக்கை நாங்க பேப்பர்ல சுத்தும் போது இவ்வாறு செலோ டேப் பாவிக்கிறதால சிலர் நினைப்பீங்க இந்த செலோ டேப்பை கலட்டுறது கஷ்டமா இருக்கும்னு சொல்லி. ஆனா அவ்வாறு இல்லை. ஏன்னு சொன்னா இந்த கேக்ல கூடுதலான எண்ணத்தன்மை இருக்கிறதால அந்த செலோ டேப் இலகுவாக கலரக்கூடியதா இருக்கும். நீங்க விருப்பம்னு சொன்னா இந்த செலோ டேப்புக்கு பதிலாக கம்மும் பாவிக்கலாம். இந்த கேக் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களா இருந்தா அங்கேயே வாங்கி எடுத்துக்கொள்ளலாம். இல்ல வெளிநாடுகள்ல வசிக்கிறவங்களா இருந்தா ஸ்ரீலங்காவில இருந்து எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னா அமேசான் மூலம் ஆன்லைன் ஷாப்பிங்ல இந்த கேக் பேப்பர், கேக் பாக்ஸஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளலாம்.
பாருங்க, நாங்க செய்த ரிச் கேக் எல்லாம் இவ்வாறு 3 விதமான டிசைன் பேப்பர்ல சுத்தி எடுத்திருக்கிறேன். நீங்களும் இந்த பேப்பர்ஸை பயன்படுத்தி நீங்க செய்யற ரிச் கேக்கை சுத்தி கொள்ளலாம். இன்னொன்று சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கேக் பாக்ஸ்லயும் போட்டு கொள்ளலாம். இப்ப பாருங்க, நான் மொத்தமா 30 பீசஸ் சுத்தி எடுத்திருக்கிறேன். நாங்க ஏற்கனவே செய்த கேக்ல இருந்து அரைவாசி கேக்கைத்தான் இந்த பேப்பர்ஸால சுத்தி எடுத்திருக்கிறோம். மிச்ச அரைவாசி கேக் அப்படியே இருக்குது. கிட்டத்தட்ட அந்த கேக்லயும் இன்னும் ஒரு 30 பீஸ் ரிச் கேக் செய்யக்கூடியதா இருக்கும். அப்படின்னு சொன்னா, நாங்க மொத்தமா செய்த கேக் ரெசிபியில இருந்து 60 ரிச் கேக் செய்யக்கூடியதா இருக்குது. நாங்க இந்த ரிச் கேக்கை செய்யும் போது அந்த அச்சை பயன்படுத்தி இந்த கேக் எல்லாம் வெட்டினதால எல்லா கேக்கும் ஒரே அளவுல அதோட ஒரே சைஸ்லயும் வந்திருக்குது. கிட்டத்தட்ட எங்களோட ஒவ்வொரு பீஸும் 50 கிராம் நிறையில இருக்குது. இது இந்த அளவுல தான் இருக்கணும் இல்லை, நீங்க உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்து கொள்ளலாம். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களோட கேக்கோட சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 6 சென்டிமீட்டர் நீளமாகவும் அதோட 3 சென்டிமீட்டர் அகலமும் 2.5 சென்டிமீட்டர் தடிப்பிலையும் வந்திருக்குது. உங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் இப்படி ஒரு ரிச் கேக்கை நீங்க வெளியில வாங்காம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்ல சிம்பிளா நீங்களே வீட்டுல செய்து கொள்ளலாம். இப்ப பாருங்க, நாங்க செய்த ரிச் கேக் எல்லாம் ஒரே அளவுல ஒரே சைஸ்ல எவ்வளவு நீட்டா வந்திருக்குதுன்னு சொல்லி. இப்ப நாங்க இந்த பேப்பர்ல சுத்தின ரிச் கேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப பாருங்க, நாங்க செய்த ரிச் கேக் நல்லா மாய்ஸ்ட் ஆகும், அதே நேரத்துல ஸ்பைசஸ் எல்லாம் அந்த ஃப்ரூட்ஸோட சேர்ந்து நல்லா வாஷமாகவும் வந்திருக்குது. இப்ப பாருங்க, நாங்க அந்த கேக்குக்கு மேல போட்டிருக்கிற மாசிப்பன் எவ்வளவு கிளீனாகவும் பாக்குறதுக்கு வடிவாகவும் இருக்குதுன்னு சொல்லி. சிலரோட கேக்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கேக் பீசஸ் எல்லாம் அந்த மாசிப்பெனோட ஒட்டி பாக்குறதுக்கு ஒரு பேட் லுக்கா இருக்கும். அதால நீங்க எப்பவுமே இந்த மாசிப்பெனை சேர்க்கறதுக்கு முதல் கேக்கை வடிவா ஷேப் பண்ணி கொள்ளுங்க. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா, சிலர் கேக் நல்ல டார்க் கலரா இருக்கணும்ன்றதுக்காக கூடுதலான பேரிச்சம்பழத்தை சேர்ப்பாங்க. அவ்வாறு பேரிச்சம்பழம் சேர்க்காதீங்க. பேரிச்சம்பழத்தை சேர்த்தீங்கன்னு சொன்னா கேக் கூடுதலா கசைஞ்சு ஒரு 2-3 நாளைக்கு பிறகு நீங்க அந்த கேக் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பேப்பர்ல எல்லாம் ஒட்டி போய் இருக்கும். அதால பேரிச்சம்பழம் கூடுதலா சேர்க்காதீங்க. இந்த கேக்கை நான் கூட செய்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிட்டுது. இப்பதான் நான் இந்த வீடியோ அப்டேட் பண்றேன். ஆனா இன்றைக்கு வரைக்கும் அந்த கேக் நல்லா மாய்ஸ்டாகவும் அதே டேஸ்டோட அதே வாஷத்தோட இருக்குது. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ரிச் கேக்ல நான் பம்கின், ஜிஞ்சர் ப்ரிசர்வ் அதோட சவுச்சவுன்னு எதுவுமே ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக கிரான்பெரி, ஆப்ரிகாட், பாதாம் பருப்புன்னு சொல்லி வித்தியாசமான இன்கிரீடியன்ஸை தான் சேர்த்திருக்கிறேன். அதால உங்களுக்கு என்ன பழங்கள் கிடைக்குதோ அதோட என்ன இன்கிரீடியன்ஸை சேர்க்கக்கூடியதா இருக்குதோ அதை சேர்த்து நீங்களும் ஒரு தடவை இந்த ரிச் கேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.